ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். ஒரு 4-5 நாளாக இங்கே கோயம்புத்தூரில் சரியான மழைங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக வெளியிலே வர முடியல, அப்படி ஒரு மழைங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா சரியாகவே உங்களுக்கு வீடியோ போட முடியல, வீடியோ எடுக்கவே முடியல. கட்டாய இது எடுத்தாலும் ஒய்ஃபை அடிக்கடி கரண்ட் கட் பண்ணதுனால அடிக்கடி போயிட்டு இருக்குது எங்களுக்கு. சரின்ட்டு நேற்று சாயங்காலத்துக்கு மேலே கொஞ்சம் மழை கம்மியாக இருந்ததுன்னு ஹர்ஷனை சாந்திகிரி கூப்பிட்டு போனோம். அவன் அங்கே நல்லா விளையாடிட்டு இருந்தான். அந்த விளையாடின அந்த கிளிப்ஸை இன்னைக்கு வீடியோவில் இதோட சேர்த்து போட்டிருக்கேன். அந்த சாந்திகிரோட ட்ரிபிள்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பெனிஃபிட்ஸையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. காலையிலேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி என்னென்ன பண்ணோம் அப்படின்றது நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோவை பார்க்கலாம். காலையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் சாதம், எங்கள் ஹஸ்பண்டுக்கு மாப்பிள்ளைக்கு 2 பேருக்கு லஞ்சு கட்டினோம். சாதம், ரசம், பொரியல் 3 எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டார் மோரோட. எங்கள் மாப்பிள்ளைக்கு சாதம், சாம்பார், தயிர், பீன்ஸும் கேரட்டும் போட்டு பொரியல் பண்ணினோம். அதோடு அவர் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போனார். 2 பேர் கிளம்பி ஆஃபீஸ் இன்றைக்கி காலையிலே நேரத்தில் கிளம்பி போயிட்டாங்க. இன்றைக்கி மத்தியானத்துக்கும் எங்களுக்கு சாப்பாட்டுக்கும் அதுதான் இன்றைக்கி. ஊறுகாவும் வச்சுருக்கேன், அவருக்கு எடுத்துகிட்டு போனார். அடுத்தது பார்த்திங்கன்னா அர்ஷனியும் இன்றைக்கி மழை இல்லாத இருக்கவே பால்கனியில் ரொம்ப ஆட்டம், ரொம்ப தாங்கலை. கீ சவுண்டு போடுறவனுக்கு ஷூ ஒன்று வாங்கி வந்துருக்கான் அவனுக்கு, காலுக்கு அர்ஷனுக்கு அதை போட்டுட்டு எல்லாரும் ஒரே ஆட்டம். அவன் அண்ணா இருந்தால் தான் அவனும் அது விளையாடு. இந்த மாதிரி ஒரு இதுக்கு நானையும் பாருங்கள், இது மாதிரி வச்சு அந்த சைடு ஓட்டு. அப்போ தான் அவ்வளோ 1 வயசில் வாங்கிட்டு இவனுக்கு அது எங்கேயோ அர்ஷினி விளையாடும் போதெல்லாம் போட்டு. இந்த மழையில் அர்ஷினிக்கு ஜெட்டி ஃபுல்லாக எல்லாம் துவச்சி போட்டாச்சுங்க. காயவே இல்லை, ஃபேனை போட்டாலும் காயலை, ட்ரையரில் போட்டிருக்கோம் வாஷிங் மிஷினில், அப்பையும் காயலை, ஜில்லுன்னு இருந்தது. சரி குழந்தைக்கு சளி பிடிச்சிக்குமோ என்னமோ அப்படின்ட்டு அந்த பக்கத்தில் திருப்பூரில் அவள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா, கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தா அவனுக்கு அர்ஷினிக்கு. அது என்ன எப்படி வாங்கிட்டு வந்தா என்னன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அதோட விலை எல்லாமே. இந்த ஜெட்டி பார்த்தீங்கன்னா திரும்ப அதே மாதிரியே இந்த 10 ரூபா ஜெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அது இந்த குழந்தைங்களுக்கு, இந்த சின்ன குழந்தைங்களுக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கு. பெரியவங்களுக்கு செட் ஆகாது, சின்ன குழந்தைங்களுக்கு நிச்சயமாக அந்த 1 வயசுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக செட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 10 ரூபாங்க. இது 10 ரூபா. இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ நிறைய வந்திருக்கு. அந்த பொண்ணு வீடியோ எடுத்துன்னு போனது, அடுத்த மழை பிடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு போனோமா, நீ எல்லாம் எடுத்து வை, இன்னொரு நாளைக்கு நான் எடுக்கிறேன் வீடியோ அப்படின்ட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், இந்த ஃப்ராக் 50 ருபீஸ். இந்த ஃப்ராக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஃப்ராக்கும் துணி பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இந்த அடுத்தது இதெல்லாம் செட்டு 70 ரூபா. இதுலேயே அட்டாச்சாக இது கொடுத்துட்டோம், இதில் ட்ராயர் கொடுத்துட்டோம் அந்த குழந்தைங்களுக்கு. அதனால் போடுறதுக்கு செட்டோடு 70 ரூபான்னும் போது பிரச்சனை இல்லை. அவங்க சொந்தமாக மில் ஏதோ வச்சுருக்காங்களாம், அந்த மில்லேருந்து அவங்க இங்கே கொண்டு வராங்க. லேடிஸ் தனியாக இருந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற விஷயங்க. லேடிஸ்லாம் இந்த மாதிரி வீட்டில் சும்மா இருக்காமல் அவங்க திறமையை அவங்க திறமையில் ஏதோ அவங்க வருமானத்தை ஈட்டுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயங்க. உண்மையிலேயே அவங்கள அப்ரிஷியேட் தான் பண்ணணும். 2 குழந்தைங்க வேறு, சின்ன குழந்தைங்க, அதுங்களே வச்சுட்டு வெளியில் வேலைக்கு போக முடியாது. ஹஸ்பண்ட் காலையில் வேலைக்கு போயிடுவார், அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கடையில் உட்காந்துடுறாங்க. நல்ல ஒரு இது தான் அவங்கள. கண்டிப்பாக அவங்கள நான் அப்படி என்ன கேட்டால் அப்ரிஷியேட் பண்ண தான். ஏன்னா லேடிஸ் வீட்லேயே குழந்தைங்க இருக்குது, சாப்பாடு இருக்குது, சமையல் இருக்குது அப்படின்றதெல்லாம் முடங்குறதெல்லாம் பழைய காலம். இந்த காலத்தில் அப்படிலாம் இருக்கவும் முடியாது நம்மளால். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா 70 ருபீஸுங்க செட்டு. இது 70 ருபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, பிளாக் கலர் இது. அடுத்ததும் பாருங்கள், அடுத்ததும் 70 தான். அடுத்தது இது பாருங்கள், இதுவும் 70 தான். அது துணியும் ரொம்ப நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுவும் 70 ருபீஸ் தாங்க. இது வாங்கினோம். அப்புறம் இவளுக்கு வாங்கிட்டு அர்ஷனுக்கு வாங்கலைன்னா அவன் விடுவானா எங்களை, அதனால சரின்ட்டு அவனுக்கும் போத்து வாங்கிட்டு வரணும். ட்ராயர் வாங்கிட்டு வந்தோம். இதுக்கே ஏன் டிஷர்ட் வாங்கலைன்னு கேட்குறான் வந்த உடனே எங்களை. ஏன் பாட்டு டிஷர்ட் வாங்கலை, இது மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா 2 பேரும் அப்படின்னு கேட்குறான். இப்போ பாருங்க, அவனுக்கு ட்ராயர், இந்த ட்ராயர்லாம் எவ்வளோமா, 40 ருபீஸ். ட்ராயர்லாம் 40 ருபீஸுங்க. அர்ஷனோட ட்ராயர் எல்லாமே 40 ருபீஸ். வீட்டுக்கு நல்லா போட்டுக்கலாம், குழந்தைங்க போட்டு அடிக்கிறான்.
அடுத்தது இதுமா இதுவும் 40 தான். இந்த பேண்ட்டும் இந்த பேண்ட்டு ட்ராயர் எல்லாமே 40. 3/4 இது வந்து 3/4. 3/4 இதுவும் வந்து 40. இது வந்து இதில் இருக்கிறவங்களுக்கு, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ங்க இந்த கடை. இங்கே சிங்கானூரில் தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கூட இன்னொரு தடவை அவங்கள்ட்ட அந்த கடையோட அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கி தெளிவாக நான் போடுறேன். அதில் காலையிலே சொன்னாங்க அவங்க, நான் மழை வந்துடும்ட்டு வந்துட்டேன். இன்னொரு ட்ரிப் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிங்கானூர் ரயில்வே கேட்டுக்கிட்ட பக்கத்துலேயே இந்த கடை இருக்குது, இந்த பாலத்துக்கு அடியில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் திரும்ப வேணால் அந்த கடையோட அட்ரஸ் உங்களுக்கு வந்து வேணா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வேணால் அட்ரஸோட உங்களுக்கு போடுறேன். ஆனால் ரொம்ப நல்ல பெனிஃபிட் தாங்க இந்த இது. பசங்க வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல். மொத்தமே இது எல்லாமே சேர்த்துங்க உங்களுக்கு ஒரு 500 தான் ஆச்சு. போருமே டெய்லி யூஸ் போடுறதுக்கு குழந்தைங்களுக்கு வீட்டில் போட்டு அடிக்க தாராளமாக போதும். வெளியிலே கூட அஷ்டனிலாம் போட்டுன்னு போகலாம். இது நல்லா தான் இருக்குது. ஃப்ராக்கு இதெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஓகேங்க, அடுத்தது பார்க்கலாம். நம்ம இங்கே சாந்திகீரில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு விளையாடுற இடம் பார்க்கிங் ஃபுல்லாக இருக்குங்க. சாந்திகீரை பற்றி பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய தெரியும். ஏன்னா நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம். எங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் நிறைய பேருக்கு சாந்திகீரெலாம் பற்றி நிறைய தெரியும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை என்னோடய இது கேட்டுனது மட்டும் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். இதில் இது என்னென்னா ஒரு ட்ரஸ்ட் மூலிமா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேனிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. வெளியில் நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேனர் வந்து 10,000 ரூபாய்க்கு பண்ணோம்னா இங்கே 4,500 5குள்ளேயும் முடியுங்க கிட்டத்தட்ட. சிடி ஸ்கேன்லாம் பார்த்திங்கன்னா 3,500 அந்த மாதிரியில் முடியுது நமக்கு. இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேனிங் ரொம்ப கம்மி. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளட் டெஸ்ட்டெல்லாம் எடுத்தோம்னா வெளியில் எடுத்தால் அவ்வளோதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கேயும் போய் எடுக்கலாம். அங்கே போய் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 20 ருபீஸ் தாங்க அப் அண்ட் டவுனு. டாக்டர் ஃபீஸ் வந்து 30 ருபீஸ் தான். ஒரு ட்ரஸ்ட்டு மூலிமா இது வந்து இது பண்ணுறாங்க. அது ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சு அது மூலிமா வந்து இவங்க வந்து ஹாஸ்பிட்டலிஸ்ட் நடத்துகிறாங்க. நிறைய எல்லாத்துக்கும் டாக்டர்ஸ் இருக்காங்கங்க. ஹார்ட்டு, அடுத்தது வந்து பிரெயின் சம்மந்தப்பட்டது, கார்டியாலிஸ்ட்டு, அப்புறம் நியூரோலிஸ்ட்டு, எல்லாத்துக்குமே டாக்டர்ஸ் இருக்காங்க. டென்டிஸ்ட்டு, அப்புறம் வந்து குழந்தைங்க டாக்டரு. இது இங்கே என்ன ஒரு இது அப்படின்னா அட்மிட் மட்டும் பண்ண முடியாது. மற்றபடி வந்து கன்சல்ட் பண்ணலாம். மெடிசின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 20% இங்கே வந்து டிஸ்கவுண்ட் தராங்க. கேன்டீன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்கங்க. அது பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபுட்டு தான் எல்லாமே. மைதாவே சேர்க்க மாட்டாங்க இதுலேயுமே. கோதுமாவில் அந்த மாதிரி தான் இருக்கும். கேழ்வரகில் வந்து களி, உங்களுக்கு கூழ், அடுத்தது வந்து இது அந்த கிச்சடி அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து திணை கிச்சடி அந்த மாதிரிலாம் நல்லா ஆர்கானிக்காக கிடைக்குங்க. காஃபி சாப்பிட்டோம்னா இதுக்கு பார்த்திங்கன்னா காஃபிக்கு வந்து ஆர்கானிக் சுகரும் அந்த இதுவும் தராங்கங்க. பனங்கல்கண்டு